சரி ஓகே சொல்லுங்க. ஆமாம் இப்போ க்ளோஸ்டா குட்டியோட வெயில காத்து கிடக்கிறாங்களே. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஆல்ரெடி திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிகர் மக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஸ்பீக்கர் வந்து சாப்பிடலாமா? ஓகேவா? ஓகே ஓகே ரெடியா இருக்கா? ஸ்டார்ட்.
இப்போ ஆஃப் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ எப்படி ஆஃப் பண்ண போகிறேன்? இப்பதான் ரொம்ப முக்கியமான இருங்கம்மா எப்படி சொன்னா பசங்களுக்கு போய் லைட்டா தெரியும். எனக்கு வெளியில பேசுறது எல்லாம் பேச தெரியும் சரியா அம்மா? எல்லாம் கேட்டுங்க. இப்ப வந்து நம்ம எப்பயுமே வந்து யாரும் ரொம்ப ஒழுங்கா பண்ணல, ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க எப்பயுமே அவங்க சென்சிட்டிவ் இதானே பழக்கம் வந்துட்டு எப்பயுமே அப்படிதான் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஒழுங்கா ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதாச்சும் குறை இருக்கும், அதை பார்ட்டிசிபேட் பண்றது இது மாதிரி ஏதாச்சும் ஒழுங்கா பண்றவங்க படிக்காது கிடைக்கிறது மாதிரி இருக்கும். பட் நம்ம மட்டும் சொல்றது கிடையாது. ஒழுங்கா படிக்கிறவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம் வெளியில பாத்தீங்கன்னா லாஸ்டா ரோஹித் இந்த பையன் வந்து 20% ஆனா 50 தான் ஹைலைட் பண்ணிருக்கோம். ஸோ அவங்க யாரும் ஒழுங்கா பண்றாங்க அவங்க நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? ஹெல்ப் பண்ணுவீங்களா எல்லாரும்? அவங்க நல்லா வருவாங்க. உங்களுக்கு பார்த்து ஒரு லைட்டா பயம் உண்டு. ஸோ நீங்க அந்த பயம் நான் வந்து கிரியேட் பண்ணணும். சரியா? ஃபுல் பாட்டு கிளாப்பா அவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நல்ல ஒரு கிளாப் கொடுக்குறோம். பாட்டு போடுறேன்.
கிளாப் பண்ணா அது நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ல போய் சார் இங்க பாருங்க. சார் இங்க பாருங்க இங்க பாருங்க ஓ நீ உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுமா அங்கேயே இருப்பீங்களா டீம் பேசுறீங்க கூட அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகள் தின சிறப்பு விழாவிற்கும் மற்றும் நடந்து முடிந்த UCL மற்றும் UPL போட்டியினை சிறப்பிப்பதற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என அனைவரின் சார்பாக வரவேற்பதில் DPS Youth League மகிழ்ச்சி கொள்கிறது. இன்றைய நமது சிறப்பு விருந்தினரான டாக்டர் எஸ் சிவபாலன் சார், MPT in Ortho, FRCPT, Diploma in Yoga and Diploma in Fitness and MBA. அவர்களை அரங்கு நிறைந்த கரவொலியுடன் வரவேற்க வேண்டுகிறேன். He is a founder and a chief physiotherapist of B Health Studio Multi-Speciality Physiotherapy Clinic. In addition, he is also holding and managing various positions as follows. Sivabalan sir is the CEO of B Physio Life Rehabilitation Research Institute of India. He is also a CEO of B Food Clinic and is a managing partner of RVS Agri. Also, he is a secretary of Avadana Siddhar Malai Sivaniya Kulma. And most importantly, Sivabalan sir is an executive committee member of Indian Association of Physiotherapists, Chennai. It's really quite impressive and it's our privilege and honor to have you here to grace this excellent event. We welcome you once again, sir, and thank you for joining with us this evening. அடுத்ததாக நமது DPS Youth League முன்னாள் மாணவர்கள் வெகு சில வருடங்களுக்கு முன் இங்கு படித்து நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல புகழ்பெற்ற கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயின்று வரும் மாணவர்களை நமது சிறப்பு விருந்தினர்களாக வரவேற்பதில் DPS Youth League பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறது. Let our hands put together to welcome our privileged student
Mr. K. Dharanidharan, who is pursuing his B.Tech graduation in ceramic technology at most of our dream college of Chennai Anna University, GT campus. We welcome you. Next, let's welcome our privileged guest as well as our DP's alumni, Mr. Nishal R.S., who is pursuing his engineering graduation in Electronic and Communication Engineering with an esteemed Sri Saram Engineering College, Chennai. We welcome you. We all are happy to have you all, and I would like to follow your footprints. Thank you so much. பத்து We request you to give us the prizes for QPL winners, sir. Our QPL Junior winners. Team Math Masteries, Gary Gretia and Nanda, Class 7. They are QPL Junior winners. Give us your hands. சார் இங்க பாருங்க. And moving on to our runners. Team Dr. Math participants MS Karthi, Mitreshwaran Ji of Class 8. அப்படியே இங்க பாருங்க. Moving on to our QPL seniors. Team Mathematicians. Participants A. Shah Amilan, R. Rohit for QPL senior winners.
சார் இங்க பாருங்க. சார் இங்க பாருங்க. அப்படிங்க பாருங்க, தம்பிங்க பாரு, தம்பிங்க பாரு. And here we go for the QPL senior runners. Team Brainy Health. And here we have our player of the tournament. From class 8, QPL Junior, it's KG Loganian. Loganian. And for the QPL senior from class 9, J. Ajit. And we have our QCL Junior player of the tournament from class 10. Yes, Ajay Narayanan. சார் இங்க பாருங்க. கரெக்டாக தான் இருக்கு, சென்டரில் தான் இருக்கு. Next, QCL Senior Class 11A Subhasri, player of the tournament. And here we go for the achievers who had commitment, responsibility and honesty, and also we have the student of the month. First, class 11, commitment, responsibility and honesty. Yes, Togeshri. Club. சார் இங்க பாருங்க. சார் 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 இங்க பாருங்க. எல்லாம் கொஞ்சம் சொல்லணும். இந்த ஆக்சுவலாக இந்த அவார்டு ஆக்சுவலாக மெயினாகவே நான் டிசைட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அதான் சொல்லுவாங்க, படிக்கிறது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லித்தரேன், நம்ம கிளாஸ் நேம் இருக்கும். Class 1 and the next is responsibility, responsibility and honesty. மூணு கிளாஸ் பசங்களுக்கு இது மூணு இருந்தாலே என்னது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க போயிட்டே இருப்பாங்க, மேல போயிடுவாங்க. இது மூணுமே நான் நிறைய ஃபாலோ பண்ணது அதிகமா, மற்ற எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்க. ரொம்ப அதிகமா ஃபாலோ பண்ணதுன்னா ஃபர்ஸ்ட் தொகைஸ்ரீ நிறைய பேர் இருக்காங்க. வரப்போங்க எல்லாம் நல்லா கிளாப் பண்ணீங்கன்னா அதுவே எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். And for class 8,
it's R.G. Akshaya. பொசிஷனை மறக்க Moving on to class 9, it's S.A. Jayashika. And student of the month, class 11, 7, Inara. And again class 7, Yugakarthi A.R. And for class 8, we have S. Jaini Mridula. உட்கார்ற For class 9, we have S. Tanishka. டேய் Now, give it up for QPL Junior Runner, Team Calculation Kings, participant Ben Nissan B and S. Kaushik. Next, we have QPL Senior Runners, Team Matrix Queens, participants Anulakshmi and Karunya.
பாருங்க. தேங்க்யூ. And we have our QPL senior winners, Team Infinity Matrix, participant Srivasan. நான் ஃப்ரேம் பண்ண சொல்லுங்க. வரல 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 இதில் தான் அது அங்கே இங்கே ஃபுல்லாகவே கட்டாயிருக்கு. டைட்டில் தான் வச்சிருக்கு. ஓகேம்மா. ஆக்சுவலாக எனக்கு வந்து சாரை பற்றி கொஞ்சம் சொல்லி ஆகணும். எப்படி நான் ஜஸ்ட் மீட் பண்ணேன். பட் ஆனால் அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப இந்த விஷயம் எனக்கு கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். எதனால நான் இதை சொல்கிறேன்னா இது கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம நார்மலாக வந்து நம்மளுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிறது ரொம்ப அதிகமாக பிடிக்கும். சரி, அதானே நம்ம எப்படின்னா ஒரு ஐஃபோன் வச்சுக்கணும், ஒரு லக்ஸுரியஸாக ஒரு கார் இருக்கணும், லக்ஸுரியஸ் பைக் வேணும், சைக்கிள் எதாவது வேணும் பிடிக்கும். ஒரு பிராண்டடாக ஒரு ஹைஃபையாக திங்க் பண்ணணும். இதுதான் பசங்க மைண்ட் செட் இருக்குது. இது மாதிரி பசங்களோட மைண்ட் செட் கொஞ்சம் கொஞ்சமாக டேட்னா கொஞ்சம் க்ரோவாக எப்படி க்ரோ ஆகுதுன்னா எப்படி நீ க்ரோ ஆகுது அதே மாதிரி என்ன க்ரோ ஆகிட்டு இருக்கு. எப்படி நம்ம அது ஆக்சுவலாக தப்பு கிடையாது. ஆனால் என்ன அதுதான் பெரிய லைஃப், அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட் வச்சுருக்கீங்க. பட் அதோட நிறைய விஷயம் இருக்கு. நம்ம நல்லா படிக்கணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், அதே மாதிரி நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். அது மாதிரி நம்ம திங்க் பண்ண விட்டு ஜஸ்ட் எனக்கு அதிகமாக மொபைல் டேப் நமக்கு எதெல்லாம் முக்கியமோ அதை விட்டுட்டு மற்றதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா. ஸோ அது எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக நான் ஒரு 30% 40% அதை யோசிப்பேன். பட் சார் எனக்கு நான் ஒரு நார்மலாக ஒரு நாள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது சார் நான் மீட் பண்ணலாம். எனக்கு வந்து சார் வந்து பர்சனலாக எங்கேயோ மீட் பண்ணலாம். ஜஸ்ட் ட்ரெயினில் போகும்போது மீட் பண்ணலாம். சொல்லப்போனால் அவங்களோட நான் ஒரு 5 hours ட்ராவல் பண்ணி ரெண்டு ஃபுல்லாக பேசிட்டே தான் வந்தோம். அப்போ நிறைய பேர் சார் போகும்போது ரொம்ப முக்கியமாக சொன்னது இப்போ உள்ள பசங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, ஒரு எப்படி இருக்காங்க எல்லாருமே. ஸோ ஆக்சுவலாக பிசர் தான். பட் அதை பற்றி நான் பேசுறதே இல்லை. ஃபுல்லாக எப்படியா நார்மலாக இப்போ எப்படி கரண்ட் ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்க, என்னென்ன பண்ணிருக்காங்க, ஸோ இதெல்லாம் சேஞ்சஸ் ஆகுமாங்கிறது அதை பற்றி தான் பேசணும். அது ரொம்ப மெயினாக ஹைலைட் பண்ணலாம். பசங்க ரொம்ப முக்கியங்கிறது எதுனா அந்த நான் சொல்லல நம்ம ஜாலியாக ஃபன்னாக எல்லாமே இருக்குன்னா பட் அதுதான் மெயின். இதை தீம் வச்சுட்டு அதுக்குள்ள கேடாதீங்க. அதுக்குள்ள நடந்தது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் எனக்கு இந்த மொபைல் தான் வேணும், எனக்கு ரொம்ப வேணாம். ஸோ அது எதில் இருக்கும், அது எதில் ஆடம்பரமாக இருக்கணும், எதில் நம்ம பயங்கரமாக இருக்கணும். படிப்பில் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுங்க, எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும். நான் ஏரோநாட்டிக்லாம் சூஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் அன்லட்சுமி இருக்காங்க, அவங்க வந்து நான் ஏரோநாட்டிக் தான் படிப்பேன், அதுதான் போவேன். அது மாதிரி அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன அது மாதிரி தான் இருக்கும். இப்போ ஐபோனுக்கு எப்படி இமேஜின் இருக்குன்னா நான் இந்த மாதிரி ஆகுவேன் அப்படியே இருக்கும். ஸோ அந்த மைண்ட் செட் வரணும். எனக்கு அது மாதிரிலாம் உண்மையிலே சாப்பிட்டு எனக்கு நான் நிறைய வருஷம் வெளியில் ட்ராவல் பண்ணும்போது நான் அவங்கள்ட்ட நிறைய வாங்கிப்பேன் அவங்கள்ட்ட. ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணது சார். ஸோ எனக்கே ஒரு பிக் கிளாப் பண்ணுங்க உங்களே. ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து சரியா அதை ஃபாலோ பண்ணாங்க. நம்ம டீச்சரில் தெரியும், எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நான் ஜஸ்ட் வந்துட்டு இப்போ மேக்ஸ் போட்டிங்கலாம் சம் கொடுத்து அப்படியே போட மாட்டேன். பைக் ஓட்டக்கூடாது, இப்போதைக்கு பைக் ஓட்டாதீங்க, ரோட்டில் ஓட்டுறவங்க பயங்கர ஸ்பீடாக ஓட்டுறாங்க. ஸோ பைக் ஓட்ட வேணாம். எது இந்த ஏஜ் என்னென்ன வேணுமோ அந்த அளவுக்கு மெச்சூர்டு, அந்த அளவுக்கு நீங்கள் என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்க. அதிக கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு எதில் மட்டும் தான் இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸில் மட்டும் தான் இருக்கணும். சரியா? ஸோ அதுதான் மெயினாக சொல்லுவாங்க சாருமே. ஸோ அதை நானும் சொல்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப அந்த விஷயம் ரொம்ப இதாகி நான் ரொம்ப நாள் சார் ஏதாச்சும் வச்சு கூப்பிட்டு வச்சுருந்தேன். ஒரு நல்ல மும்மட்டமாக இருந்துச்சு. ஸோ சார் பேசுறது பற்றி சார் கொடுக்குறேன். ஸோ எல்லாம் எங்கே இன்னொரு பிடிச்சா அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பட் ஒரு கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வந்து அவர் எவ்வளோ ஆர்வமாக இருக்கார். அந்த ஆர்வத்தை வந்து ஸ்டூடெண்ட்ஸுமே அது ஈக்குவலாகவே நீங்களும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அஃபெக்ஷன் ஒரு டீச்சருக்கு வந்து மெயினாக பசங்க கூட ஒரு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு லெவல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க என்னதான் அவங்க பாடம் எடுத்தாலும்
நம்ம ஒரு மணி நேரம் இப்போ கிளாஸ் எடுக்கிறோன்னா உங்கள் கண் பார்வையை வந்து டைரெக்டாக அந்த டீச்சருக்குள்ளே கொண்டு வர வைக்கணும். அதுதான் அந்த டீச்சரோட வேலை மெயினாக. ஸோ அது டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி எனி ஆக்டிவிட்டிஸ் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா கூட இந்த ஒரு க்ரௌட் டெஃபினட்டாக இங்கே இருக்குமானுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அவர் சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு ட்ரெயினில் பார்த்த ஒரு நண்பர் தான் அவர் வந்து. இந்த மாதிரி எல்லாருமே நிறைய ட்ராவல் பண்ணுறோம், நிறைய நல்ல மக்கள் நம்ம ட்ராவலில் மீட் பண்ணுவோம். அவங்களோட கனெக்டிவிட்டி டெஃபினட்டாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை அதனால இன்ஸ்பயர் ஆகி மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ என்னை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சென்னை திருவான்மியூர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திருவான்மியூரில் கிளினிக் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 15 இயர்ஸாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபிசியோதெரபி ப்ரொஃபஷனல். நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஹெச்எஸ் வாலண்டரி ஹெல்த் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஏ கிளாஸ் பீப்புளும் வருவாங்க, ரொம்ப பணம் கட்ட முடியாதவங்களும் வருவாங்க. அதே மாதிரி தான் ஒரு டியூஷனுக்குள்ள இங்கே எல்லாரும் இருக்கக்கூடிய மக்களும் வருவாங்க, இல்லாத இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணது. அங்கே வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா சர்வீஸ். அதாவது நீங்கள் எனி ஃபீல்டு, எந்த ஃபீல்டு நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே கிவிங் பேக் டு தி சொசைட்டி. நீங்கள் இந்த பையன் இன்ஜினியர் படிக்கிறாரு, அவங்க ஒரு இது படிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறோம். ஸோ நம்மளால் ஒரு விஷயத்தை கரெக்டாக நம்ம சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகும்போது அதே மாதிரி வழித்தடங்கள் அவர் இந்த பாத் சொன்னார், இந்த பாதையை நோக்கி எல்லாருமே வரலாம். ஏன்னா அந்த பாதையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இவங்க எல்லாருமே கிளியர் பண்ணி அந்த பாதையை இப்போ உங்களுக்கு ஈஸியாக கொடுக்குறாங்க. இந்த மேக்ஸ் வந்து அவர் ஈஸியாக கற்றுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட எல்லாருமே நீங்கள் டியூஷன் வரீங்க, அதுக்கான ஸ்ட்ரகிள் அவர்கிட்ட டெஃபினட்டாக இருந்திருக்கும். அதை நம்ம ஈஸியாக கற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த இடத்த அவர் அழகாக பயன்படுத்தியிருக்காரு. ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சராக உங்கள் எல்லாருக்குமே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷனாக அவர் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இதை வந்து அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வராங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இப்போ எத்தனை பேர் வீட்டில் நம்ம அப்பா அம்மாக்களே பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை சச்சரவு இது எல்லாமே இருக்கும் டே டு டே லைஃப்பில். ஆனால் கண்டினியூவாக டே அண்ட் நைட் 2 பேர் முகத்தையும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்து அவங்க 2 பேரும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா காலையில் போனால் நைட்டு தான் என் ஒய்ஃபை வந்து பார்க்க போகிறேன் திருப்பி, அதுக்கே வந்து ஒரு 2-3 வாக்குவாதம்லாம் இருக்கும். இங்கே வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்து இது அழகாக இவங்க ரன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இன்னும் நிறைய சொல்லுவாங்க. ப்ளஸ் ஆடாம் வந்து என்ன அப்படின்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் மேக்ஸிமம் மொபைல் ஃபோன்ஸ் கொஞ்சம் அடிக்டாக இருக்கீங்க. அதை தாண்டி கொஞ்சம் பிளே கிரவுண்ட்ஸ்லேயும் நம்ம விளையாடலாம். ஏன்னா ஆஸ் அ டாக்டர் நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் கழுத்து வலி இங்கே எத்தனை பேருக்கு இருக்கு? லோ பேக் பெயின் எத்தனை பேருக்கு இருக்கு? முட்டி வலி எத்தனை பேருக்கு இருக்கு? இது அத்தனையும் ஒரு 60 வயசு ஆளுக்கு வரும். ஓகே, ஸோ நமக்கு இப்போ வருது அப்படின்னா அப்போ நம்ம வந்து அன்ஹெல்த் லைஃப் ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? ஸோ சிம்பிள் தான். நம்ம இன்னும் ஒரு 100 வருஷம் இல்லை ஒரு 80 வருஷம் நம்ம வாழணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே இதெல்லாம் இருக்காது. இன்னொன்று தூக்கம். அப்போது ஒரு 9 o'clock இல்லை ஒரு 10 எடுத்துக்கிறது. ஒரு 10 o'clock நீங்கள் தூங்குனீங்கன்னா தான் ஒரு 7 hours ஸ்லீப்பாவது இருக்கணும். ஏன்னா உங்கள் பிரெயின் வந்து இன்னைக்கு சீக்கிரம் டீஜெனரேட் ஆகிடும். இப்போ காலையில் நடந்த விஷயத்தை எத்தனை பேர் ஈவினிங் வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கோம்? 6 o'clock நடந்தது. ஓகேவா? அப்போது நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். 6 மணிக்கு நடந்த விஷயத்த நம்ம நைட்டு 10 மணிக்கு நீங்கள் தூங்கும் போது ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். ஒரு 10 o'clock நீங்கள் பெட்டில் போகும்போது 6 o'clock என்ன நடந்துச்சு, 7 o'clock நீங்கள் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் ரீகால் பண்ணீங்கனாலே ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் ஃபார் பிரெயின். ஸோ இப்போ பிரெயின் வந்து தன்னை ரீகால் பண்ணிக்கணும். அப்போ இன்னைக்கு டேல என்ன நடந்துச்சு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, நல்ல விஷயங்கள் நீ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நல்ல விஷயம் நடந்திருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் அந்த நல்ல விஷயங்களை நம்ம ரீகால் பண்ணி பார்க்கலாம். தவறான விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கைக்கு படிக்கணும். அது திருப்பி நம்ம அந்த மிஸ்டேக் நம்ம செய்ய மாட்டோம். ஸோ அப்போ நம்ம ஃபெயிலியர்ஸ் வந்து ஃபெயிலியர் கிடையாது, அது நம்ம ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். ஃபெயிலியர் அத்தனையுமே ஃபெயிலியர் இருந்தால் மட்டும் நம்ம கற்றுக்க முடியும். அப்போ வந்து நம்ம சக்ஸஸ் ஆனால் கற்றுக்க முடியாது. ஃபெயிலியர்ஸ் தான் நம்ம சக்ஸஸ் கொண்டு போகுது. அப்போது எல்லாருமே எதை ட்ரீம் பண்ணாலும் இந்த வேர்ல்டில் நம்ம அச்சீவ் பண்ண முடியுமானா 200% அச்சீவ் பண்ண முடியும். எதை நீங்கள் ட்ரீம் பண்ணுறீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்துடுவீங்க. ரெகுலராக நீங்கள் நினச்சி பாருங்கள்.
மார்னிங்லேருந்து நைட்டுக்குள்ளே நீங்கள் எதோ நீங்கள் ட்ரீம் பண்ணுறீங்களோ அது டெஃபினட்டாக நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் ஓகேவா. ஸோ லைஃப் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம ஆகுமா 100% நம்ம ஆகும். ஸோ அதே மாதிரி நான் ட்ரீம் பண்ணுறது வந்து என்னென்னா, நான் படித்த தொழில் வந்து ஒரு பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ட்ரீட்மெண்ட்டான்னு கேட்டால் கிடையாது. நாங்கள் பெரும்பாக்கத்தில் ஒரு சென்டர் ரன் பண்ணுறேன். அது ஒரு 3 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே வந்து கை கால் முடியாதவங்க, அதாவது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழை எளிய குழந்தைகள், மூல வளர்ச்சி கம்மியான குழந்தைங்க அத்தனை பேருக்குமே கடந்த 3 வருஷமா இலவச மருத்துவம் கொடுக்குறோம். இது வந்து எந்த வித படிப்போ எதுவுமே கிடையாது. நம்ம படித்த படிப்பு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இதுதான் சொசைட்டிக்கு நம்ம திருப்பி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் வடலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அங்கே வள்ளலார் இதெல்லாம் இருக்கு. ஆக்சுவலி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து அங்கேயும் எதேச்சியாக நான் அந்த சைட் நான் போகும்போது அங்கே ஒரு நைட் ஒரு 11 o'clock போல் அங்கே வயதானவங்க இருக்காங்க பாருங்க, நம்ம பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஏஜ் ஆனதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸை பார்க்காம கொண்டு வந்து ஒரு 12 o'clock அந்த நைட்டாக கொண்டு வந்து பேரண்ட்ஸ் அங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு 3000-லேருந்து 4000 பேரண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்குமே ஃப்ரீயாக பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டினியூ. ஸோ அங்கே கையில் ஒரு சென்டர் போகும். இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் எந்த எஜுகேஷன் எந்த படிப்பு நீங்கள் படிச்சிருந்தாலும் உங்களோட ஜூனியர்ஸாக இருக்கட்டும் அத்தனை பேருக்கும் ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்கணுமே தவிர்த்து நம்ம அவங்களோட லைஃப்பை நம்ம ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு அவள் யார் பண்ணுறது இந்த ரேஸில் யார் வேணாலும் ஓடட்டும். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் வச்சுக்கோங்க, லைஃப் இஸ் நாட் ரேஸ். அப்போ வாழ்க்கை வந்து ரேஸ் கிடையாது. நம்ம ஓடி போய் முதலிடம் எடுக்கிறதுல முக்கியம் கிடையாது. வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நாம் என்ன மனசில் ஆழமாக நினச்சிருக்கோமோ அதை எப்போ நம்ம அச்சீவ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கோம். நம்ம ரேஸில் வேண்டாம். ஸோ லைஃப் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல், அதை நீங்கள் டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகுங்க. இந்த மாதிரி ஒரு வாத்தியார்கள் நமக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது இந்த காலத்தில் ஸோ அப்படி ஒரு வாத்தியார்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அதனால் அவங்கள வழிநடத்த நீங்கள் போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு பண்ண பார்த்து சார் இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் தொழில் டெஃபினட்டாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபியூச்சர்லையும் இன்னும் நல்ல பெரிய வரணும்னு நான் தேங்க்யூ. And now we have our QCL Junior winners, Team Happy Alphas, participant Devadashni S and Harini R. Again with our QCL Senior winner, Team Matrix Queen, participant Karunya. And with our commitment, responsibility and honesty award, we have Devadashni S of class 10. And with her, we have our sister of class 11, S. Jayashree. For her commitment, responsibility
and honesty. இங்கேயுமே அதே மாதிரி தான். எப்படி லாஸ்ட்ல வந்து யோகேஸ்ரீ அந்த ஜெயசீதா இருந்தாங்க சார், அதே மாதிரி ஹியூமன் சிஸ்டர்ஸ் தான். அதான் சார் சில இடத்துல வந்து அந்த பாண்ட் உண்மையிலே அவ்வளோ அழகா மேட்ச் சூப்பராக இருக்கு. அதான் சார் அப்படி ஒரு ஃபாலோ அப் எந்த ஒரு கன்வே மெசேஜ் மட்டும் இல்லை சார், எல்லாம் என்ன கன்வே சரி அவங்க கிளாஸ் டைம் வர்றது ஃபாலோ பண்ணுறது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்கணும். நம்மளுக்கே நம்ம இல்லையே நம்ம இன்னும் பயங்கர பொறுப்பு இன்க்ரீஸ் ஆகுது பார்க்கும்போது தான். ஸோ அதில் ஹியூமன் சிஸ்டர்ஸ் அந்த And with our student of the month for class 10, Kamidurga R. Next, for student of the month, class 11, Srivasan A. ஓகேமா. ஸோ ரொம்ப முக்கியமாக கடைசியாக ஒன்று அவங்க இன்ட்ரோ ஒரே முடிச்சிருக்காங்க. அவங்க லாஸ்ட்டாக ஒரு முக்கியமாக இப்போ நம்ம நிறையா இந்த ப்ரோக்ராம் மெயினாக வச்சதுக்குன்னா நம்ம நார்மலாக இப்போ ஸ்டேட் போர்டில் படித்தோம்னா எம்சிக்கு மெமரி பண்ணிடுவோம். பட் இங்கே நம்ம அப்படி பண்ண முடியாது. அதனால நம்ம படிக்கிற கொஸ்டின் ஸ்கூலில் இருக்க சம்மந்தமே கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம எப்படி நம்ம அழகாக திங்க் பண்ணணும், கொஸ்டின்ஸ் எப்படி அழகாக அந்த ஒரு சீக்கிரமாக எம்சிக்கு நம்ம 5 மார்க் மாதிரி போட முடியாது, ஏன்னா சம் 5 மார்க் மாதிரி வரும். பட் அது மாதிரி போட முடியாது. நம்ம ஷார்ட்டாகவும் போடணும், கொஞ்சம் நம்ம ஸ்மார்ட்டாக டக்குன்னு திங்க் பண்ணி ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் அந்த ப்ரோக்ராம் மெயினாக வச்சது. இந்த QPR மெயினாக வச்சது காரணம் என்ன, எதுக்காக வச்சானே சும்மா நான் ஒரு ப்ரோக்ராம் நடத்துறேன் வச்சலாம். எதுக்காக வச்சேன், எல்லாரும் எம்சிக்யூல என்ன பண்ணது ஸ்கோர் குறைஞ்ச எல்லாரும் எம்சிக்யூ ஸ்கோர் பண்ண எக்ஸாம்ல அது மட்டும் இல்லாமல் மெயின் அந்த கான்செப்ட் கிளியரா இருக்கும். நீங்க எல்லாருமே ஆன்சர் சொன்னா ஒத்துக்க மாட்டேன் கேட்டா, ஆன்சர் சொன்னா கான்செப்ட் கேட்பனால என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணீங்க, இதோட மீனிங் என்ன அப்படி கேட்பனாலையா. ஸோ அதுக்காக தான் மெயினாக அந்த ப்ரோக்ராம் வச்சது. பட் அதுல ஓவராலா எல்லாருமே சூப்பரா எல்லாம் நல்லா செமையா பண்ணீங்க. உங்களுக்கு பிக் கிளாப் எல்லாருமே ஓகேவா. அதுல ரொம்ப சாயல்னு ஒரு பையன் நீங்க அந்த போர்டை பார்த்துருக்கோம், அந்த வின்னர்ல போட்டுருக்கோம். நியர்லி எதாச்சும் ஒரு 6-7 மேட்ச் ஆக்சுவலா நாக் அவுட் மாதிரி. அவங்க ஆக்சுவலா வந்து அந்த குவாலிஃபயர் 4 டீம்ல வரவே இல்லை. அவன் இருந்தது 7வது டீம் தான், 7வது டீம்ல இருந்தான். 7வது பிளேஸ்ல இருந்துட்டு நாக் அவுட் தோத்தா வெளில போனிதான். ஆனா ஸ்ட்ரகிள் 6th மேட்ச் வின்னர், 5th மேட்ச் வின்னர், 4th மேட்ச் வின்னர், 3rd மேட்ச் வின்னர், 2nd மேட்ச் வின்னர், ஃபைனல் மேட்ச் வின்னர். கண்டினியூவா அவனும் பயங்கரமா அவார்டே இல்ல. பட் என்ன நேம் இருக்கு தெரியல. பட் ஆனா உண்மையிலே உனக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர்னே சொல்லலாம். ஓகேவா. ஓவரால் இந்த டோர்னமெண்ட்ல அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் டோர்னமெண்ட் சொல்லலாம். சரியா. பயங்கர ஸ்பீடு, அதாவது கையில நான் சொல்ல கையில போட்டு ஆன்ஸ் சொல்லுவோம். அவன் கையில ஆன்ஸ் சொல்லிடுவான். இதான் சார் ப்ளீஸ் சொல்லுங்க. ஸோ அகைன் பிக் கிளாப். Now, let's welcome our privileged guest, as well as our DPS alumni, Ms. Charu Srimita M, who is currently pursuing her graduation in Bachelor of Science in most emerging course, Criminology and Forensic Science from NFSU, which is National Forensic Science University. We welcome you, Charu. இங்க பாருங்க. ஆமா
ஸோ லாஸ்ட் ஒரு பேஸ் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். மூணு பேர் சொல்லலாம். இன்னொரு முக்கியமான சார் இருக்கு. நான் உங்களுக்கு தான் சாட்டை கொடுங்க, சாட்டை கொடுங்க. உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஹலோ, ஓகே ஓகேம்மா. ஸோ இவங்க 3 பேருமே ஆக்சுவலாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். அது சொல்ல நான் வந்து இவங்க மார்க் பார்த்தா இவங்க வந்து சிபிஎஸ்சி தான் 71 வாங்க, 75 ஆக்சுவலாக 12th அவுட் ஆஃப் 100 75 தான். ஸோ நான் சொன்னேன் சில நான் அந்த ஹானஸ்டி கமிட்மெண்ட்லாம் சொல்லுவேன். அதுலேயும் ஹைலைட்டு. அது மட்டும் இல்லாமல் வர்றப்போ ரொம்ப ஒரு சொல்லப்போனால் ஒரு ஆவரேஜுக்கு கீழே தான் வந்தாங்க. ரொம்ப பயந்துட்டாங்க. ஆனால் 10th சூப்பர் மார்க்கு, 10th நல்ல ஸ்கோர். ஆனால் நீங்கள் 11th 3% தெரியுங்க. 10th செம ஸ்கோர் எவ்வளோ பண்ணுறீங்க 95. ஆனால் 11th அப்படியே டோட்டலாக வேற சுத்தம் பயந்து மேக்ஸ் ஒரு மாதிரி இப்பெல்லாம் வந்து இங்கே ஜெயிச்சு ஆரம்பித்தாங்க. பயந்து அந்த மாதிரி பயந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. பட் எகெயின் வந்துட்டு எவ்வளோ முடியுமோ என்கிட்ட வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து என்கிட்ட அந்த இன்புட் அதிகமாக எவ்வளோக்கு கேதர் பண்ணி அதிகமாக யூஸ் பண்ண பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் என்னை முடிச்சு எடுத்துருவாங்க. ஆனால் எக்ஸாம் டைம் மட்டும்தான். ஆனால் இவங்க விட எப்பயுமே அவ்வளோ சார் எந்த கஷ்டமும் தெரியும். 5 பேர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் அவுட் உள்ள கேட்பாங்க. ஸோ கிளாஸ் யூட்டிலைஸ் பண்ணுறதுல நான் பார்த்தது பெஸ்ட் உண்மையிலே ஒன் ஆஃப் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அது வந்து எந்த இவங்க தான் லாஸ்ட் ஒரு 4-5 மந்த் நல்லா இன்ட்ரெஸ்ட் நல்லா ஸ்கோர் பண்ணி அவங்க பார்த்து டிகிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஎஸ்சி கிரிமினாலஜி அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கிறேன். அது நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம். இது இந்த ட்ரைனிங் 3 monthsல அவ்வளோ மார்க்ஸ் எடுக்க முடியுன்றது வந்து எனக்கே நம்பிக்கை இல்லை. சார் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் பண்ணது எல்லாமே. ஆனால் இந்த காலேஜ் வந்து அடுத்து வந்து நிஷால் ஆக்சுவலாக வந்து எப்படின்னா எயித்தில் எண்டில் வந்து அவனுக்கு மேக்ஸ் வந்து புரிய சொல்லணும்னா மேக்ஸில் பயந்துட்டு அவ்வளோக்கு மார்க் பெருசாக எடுக்க மாட்டான். ஆனால் வந்து அவனுக்கு கரெக்டான ஆள் கிடச்சிட்டா ஓகே அந்த மைண்ட் செட் இருந்தான். நான் வந்துட்டு வீட்டில் ஆக்சுவலாக ஹோம் டியூஷன் எடுத்தாங்க. அப்போதான் டியூஷன் ஆரம்பிக்கல. அப்போ தான் வந்து ஆன்லைன் ப்ளஸ் ஹோம் டியூஷன் எடுத்து அந்த டைம் ஸ்டார்டிங் சொல்லப்போனால் செகண்ட் இயர் இன்னைக்கு நான் செகண்ட் இயர் தான் ஃபர்ஸ்ட் இயர் தான். ஃபர்ஸ்ட் இயர் முதல் வருஷத்துல 6th ஸ்டூடெண்ட் என்ன கூட எங்களுக்கு கரெக்டாக யோசிச்சு வருதா ஃபர்ஸ்ட் இயர்ல 6th ஸ்டூடெண்ட் என்னோட இப்போ நம்ம நியர்லி ஒரு 110 ஸ்டூடெண்ட் கிராஸ் ஆயிடுச்சு. பட் 6th ஸ்டூடெண்ட் தான் இவர் தான். நான் சொல்ல என்னை கரெக்டாக பார்த்து அன்னைக்கே சொல்லிட்டான். ஆனால் வீட்டிலே சொல்லிட்டான் சார் எனக்கு இவர் தான் கரெக்ட், எனக்கு வேறு யாரும் வேணாம் இவர் தான் வேணும்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக எனக்கு விடவே மாட்டான். 8th 9th ஃபுல்லாக இண்டிவிஜுவல் 10th இண்டிவிஜுவலாக வேணும் சொன்னான். நான் விடல அவனை குரூப்பில் கொண்டு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண அப்பயும் ஏதோ பண்ணி 10th நல்லா ஸ்கோர் பண்ணால் ஈவன் 12th நல்ல ஸ்கோர் தான். 10th அவுட் ஆஃப் 186 அது மாதிரி 12th அதான் சொல்லுவோம். 12th ஃபுல்லாக ஒரு ஆக்சுவலாக என்ன ஸ்கூல் தெரியல. பட் ஆனால் ஃபுல்லாக ஜாலி மொழி 11th ஃபுல்லாக ஜாலி மொழி இருந்துட்டு 12th ஃபுல்லாக ஜாலி மொழி தான். நியர்லி ஒரு அந்த 2 yearsல 75% ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படிக்கல. அவனை கேட்டு பேசுவாங்க கேளு. அதே மாதிரி கடைசி 20% தான் படிச்சது. அதில் அவுட் ஆஃப் 171. அவள் யோசிச்சு பாருங்களேன். அந்த 11th 12th மெயினாக அந்த 11th 12th மெயினாக ஹைலைட் பண்ணுறது எதுக்குன்னா ஆக்சுவலாக சொல்ல தேவையில்லை. நீங்கள் 2 வருஷம் ஃபுல்லாக படிச்சீங்கன்னா எப்படி மார்க் வரும். லாஸ்ட் அந்த 3 monthல படிச்சோம். 2 months 3 month கூட கிடையாது. 1 month தான் அவன். இவங்களாம் 3 month 1 month தான். கரெக்டாக அந்த இதுக்கு வந்தப்ப நம்ம கிளாஸ் இங்கே ஸ்கூல் டியூஷன் ஓப்பன் புதுசு அப்போ தான் படித்தான். அது வரையும் சுத்தம் தொடவே இல்லை. எல்லா ஃபார்ம்லாம் தெரியாது, விடவே இல்லை. இப்போங்கெல்லாம் இந்த ரூம் தூக்கி கேமரா கடை தூக்கிக்க நீ வந்து படி விடவே இல்லை. ஸோ அவனும் அதை கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் பண்ண எனக்கு தான் சொல்ல நான் கொடுக்குற அந்த ப்ரெஷராக நினைக்காதீங்க. அவன் கரெக்டாக அதை வந்து ஓகே என்ன சொல்கிறாங்க நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி எக்ஸாம் வரப்போகுது விடக்கூடாது. அவன் ரெஸ்ட் 3 படித்தான். ரெஸ்ட் 3 படிச்சுட்டு எக்ஸாக்ட்லி கடைசியாக நல்ல ஸ்கூல் தான். உண்மையில அந்த நியூஸ் பாருங்களேன். 12th ஒழுங்காக படிக்கல. லாஸ்ட் ஒரு 1 monthல படிச்சு 171. நான் இப்போ அவன் 2 years படிச்சு எப்படி இருப்பான். எனக்கு அதுதான் உங்களோட எதிர்பார்க்குறேன். 2 years 11th 12th 2 years படிங்க அப்படி டைசஸ் சொல்லி நடக்கும். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் பேசுகிறேன். அப்புறம் நான் பேசுகிறேன். ஹலோ எவ்ரிவன். அவர் சொன்ன மாதிரி நான் எக்ஸாமுக்கு 1 மாதம் முன்னாடி தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். 11th நான் ஆனுவல் எக்ஸாமில் சொல்லணும்னா மேக்ஸில் 100க்கு 43 சம்திங் 11th. ஏன்னா 11th நான் சுத்தமாக படிக்கிறேன். நான் படித்த ஸ்கூல் அப்படி. அடுத்து 12th என்னாச்சு அதே மாதிரி கண்டினியூ ஆச்சு. கடைசி ஒரு இந்த 1 மாதம் கொஞ்சம் பயம் வர ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் படித்தா அதுவே ப்ராப்பராக படிக்கல. கடைசியாக மேக்ஸ் எக்ஸாமுக்கு போர்டு எக்ஸாமுக்கு ஒரு 8 நாள் முன்னாடி ஒரு லீவ் ஒன்று இருந்துச்சு. அந்த 8 நாள் லீவு நான் வீட்டில் இருந்ததோட இங்கே இருந்தது தான் அதிகம். அந்த 8 நாள் ஃபுல் டே கிளாஸ். மார்னிங் வந்தால் நைட் இங்கே தான். இங்கே மத்தியானம் சாப்பிட்றது டிஃபனு ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே முடிச்சுட்டு நைட்டு தான் வீட்டுக்கு கிளம்பி போவோம்.
நான் தலைவலிக்குது வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலும் என்னை விட மாட்டாரு. நான் இங்கேயே உள்ள அந்த ரூம்ல போய் படுத்து தூங்கிட்டுலாம் இருந்திருக்கேன் நிறைய நேரம். அப்படி படிச்சு அந்த 8 நாள்ல மட்டும் படிச்சுதான் அந்த மார்க்கு. அப்போ அந்த 8 நாள் படிச்சு அவங்க எடுக்க முடியும்னா நீங்க 11th படிச்சீங்கன்னா இன்னும் நிறையவே எடுக்க முடியும். அதே தான் 10th அதே பண்ணாங்க. 10th அதே மாதிரி தான். 10th வந்து கொஞ்சம் 8 நாள் கிடையாது, ஒரு மாசம். 11th 12th இருக்கு. ஸோ அது பண்ணாதீங்க, அதான் சொல்றோம். ஏன்னா காலேஜ் போய் புரியுது பத்தி அப்போ சொல்ல இப்போ புரியுது. நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா எல்லாருமே? ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து லர்னிங். இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இவரை பார்த்தா எனக்கு வந்து ஒரு போர்டு இருக்கு பாருங்க, மேக்ஸில் பாருங்க, அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கா? அது அவர் தான், இவர் தான். சரியா? எனக்கு வந்து எப்படின்னா நான் வந்து எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுறதுக்கு காரணமே என்ன, இந்த மாதிரி பசங்க தான். அதை ஃபர்ஸ்ட் சொன்னா தான் ரொம்ப எனக்கு ரொம்ப பயங்கர எனக்கு எமோஷன் ஆகிட்டேன். அப்படியே நம்ம இப்படியே பண்றோமா, நம்ம உண்மையில நல்லா சொல்லி கொடுக்குறோமா, நம்ம கரெக்டாக பண்றோமா, எனக்கு உண்மையில அன்னைக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவன் எக்ஸாம் முதல்ல வந்து கால அவசரம் வாங்கினா, இவரெல்லாம் வந்து எக்ஸாம் முடிச்சு வந்து போட்டு எனக்கு அது மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன தோணும்? சரி ஓகே, பயங்கர பெரிய ஹெட் வெயிட் அந்த போனே கூடாது. நம்மளுக்கு என்னன்னா அப்போ ஒரு பயம் வரும். எனக்கு கிடைச்ச அந்த பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கணும். நம்மளுக்கு ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைச்சிச்சு, நல்ல மார்க் கொடுத்தோம்னா அந்த பயம் லைட்டாக இருக்கும், ஃபுல்லாக பயப்படாது. ஏன்னா அந்த பயம் அதை மெயின்டைன் பண்ணணுமா இல்லையா? நான் சில விஷயம் ஹேண்டில் பண்ணும்போது நானே கொஞ்சம் பதட்டமாக தான் பண்ணுவேன். அது நீங்கள் பார்த்துருக்கே தெரியல. அது ஏன்னா அது சரியாக பண்ணிங்கன்னா உண்மையிலே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் லெத்தாச்சிக்காக ரொம்ப ஓவர் சைடாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய இஷ்யூலாக முடியும். ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப கிளாஸ்லேயே சரி, எந்த 2 ஸ்டூடெண்ட் தான் அதிகமாக ஸ்டேட் போர்டு அதிகம் பசங்க படிக்க மாட்டாங்கட்ட, அதிகமாக சிபிஎஸ் படிக்கும். அது 2 பேரும் இன்னொருத்தவங்க இருக்காங்க. 2 பேரும் இவன் மட்டும் எப்படி நான் எப்போ சொல்லுவான், காலை 4 மணிக்கு எந்திரி 4 மணிக்கு எழுந்துருவான், காலை 5 மணிக்கு 5 மணிக்கு எழுந்துருவான், நைட் 11 கிளாஸ் 11 மணிக்கு எழுதுவான், நாளைக்கு டெஸ்ட் எல்லாம் டெஸ்ட் எத்தனை டெஸ்ட் எழுதிட்டே இருப்பான். அதாவது நான் என்ன சொன்னாலும் முடியாது. அந்த அந்த இக்னோர் கிடையவே கிடையாது. நான் கூட டயர்ட் ஆகலாம், அந்த அளவுக்கு டயர்ட் ஆகும். அவ்வளோ சூப்பராக உண்மையிலே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அதான் 11th 63 நினைக்கிறேன் அவர். அதே மாதிரி 12th எவ்வளோ மார்க்கு 90 மார்க் ஸ்டேட் போர்டில் பார்த்துக்கேன். அதுதான் அந்த எஃபோர்ட்டு, அந்த அதுதான் அவார்டு சொன்னது. அந்த கமிட்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹானஸ்ட் இல்லை அந்த வேர்டு மெயினாக ஆக்சுவலாக எனக்கு எப்படி கொண்டு வரதில்லை. நான் அந்த வேர்டு மெயினாக நானாக பார்த்து டிசைன் பண்ணலாம். பட் அதில் உண்மையில நான் டாப் மோஸ்ட் ஓவரால் டாப் மோஸ்ட் தான் இவங்க தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. எனக்கு அது மாதிரி வேணும், எல்லா பசங்களும் நல்லா இருக்கணும். சரியா? இந்த மாதிரி பசங்க நம்ம உண்மையில என்கரேஜ் பண்ணல வச்சுக்கல, நீங்களாம் உண்மையில அடுத்து நீங்கள் ஸ்டெப் ஒன் வர மாட்டீங்க. எல்லாரும் வரணும். எனக்கு இங்கே இருக்க 110 பசங்களும் அதே மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் தான் எதிர்பார்ப்பேன். 2வது ஆட்டோமேட்டிக்காக பண்ணி வந்துட்டே இருக்கும். சரியா? ஸோ ஒரு பேசலாம். Happy Children's Day. Happy Children's Day. Thank you so much. சார்கிட்ட வந்து நான் வந்து ஸ்டடி மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப நிறைய விஷயம் கற்றுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சார் வந்து என்னோட டீச்சர் இல்லை, டீச்சர் ஹீரோ. சார் வந்து ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு வேர்ட்னா வந்து ப்ராக்டிஸ்னு ஒரு வேர்ட் வந்து அவர் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. இப்போ சம் வரல அப்படின்னா வந்து அப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்ப்பா, வந்து வீட்டில் போட்டு பாருங்கப்பா வந்துடும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை வந்து அந்த ப்ராக்டிஸ்ன்றது வந்து எனக்கு எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் வந்து கிளாஸ் வந்து எப்பவுமே சாரோட கிளாஸ் வந்து போர்டினாவே இருக்காங்க. மோர் தென் ஸ்டடீஸ் வந்து சாரோட கிளாஸ் வந்து ரொம்ப ஜாலியாக போவோம். ரொம்ப ஜென்ரலாக ஹெல்த்துலாம் சார் வந்து அவ்வளோ கேர் பண்ணுவார். தம்பி ஆட்டோட படிக்கணும்ப்பா, நல்லா படிக்கணும்ப்பா, சாப்பிடணும்ப்பா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேரிங் அந்த சார். ஸோ ஃபைனலாக அவ்வளோதான். ஸோ ப்ரைஸ் இருக்கு. ஸோ இவங்க ப்ரைஸ் வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு என்னன்னா இதே தான், எனக்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலே நான் படிக்கலாம். இப்போ நான் சில்ட்ரன்ஸ் சர்வீஸ் இப்போ நெக்ஸ்ட் இயர் நான் வந்து எப்படி ஹையர் பண்ணி பார்த்துக்கேன். நீங்கள் வந்து நிற்கணும்னு நினைக்காம யோசிக்காம உங்களுக்கு எப்படி வேணும், நீங்கள் எப்படி இருக்கணும் அதை யோசிச்சுங்க. எல்லாரும் நல்லா பிளான் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம் 10th எக்ஸாம் நான் வந்து இவங்க வந்து காலேஜ் போனாலும் மட்டும் நான் ஹெல்ப் பண்ணல. நீங்கள் 10th நல்லா பண்ணாலும் சரி, 9th நல்லா பண்ணாலும் சரி, 8th ஏன் 7th 8th வந்து 8th இருந்தால் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து 8th நல்லா பண்ணோம் நான் கூப்பிட்டு நெக்ஸ்ட் இயர் கூப்பிடுவேன். சீஃப் கெஸ்டாக கூப்பிடுவேன். அது 8th 9th 10th 11th 12th என்ன இருக்கட்டும், எனக்கு அவங்களோட அந்த இது வேணும். சரியா? ஸோ படிப்பு சரி, ரெண்டாவது நான் சொல்லலாம் அது கண்டிப்பாக அது 3 இது மறந்துடாதீங்க. சரியா? ஸோ லாஸ்ட் ப்ரைஸோட நம்ம இதை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே,
கிளாஸில் இருக்கும்போது கிளாஸில் மேக்ஸ் ஸ்டாஃப் நடத்துறது வந்து நான் சுத்தமாக கவனிக்க மாட்டேன். அது இல்லாமல் எனக்கு அவங்க நடத்துறது அவங்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்காது. எனக்கு மேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்காமலே போயிடுச்சு. எல்லா ஸ்டாஃப்ஸும் பார்த்துப்பாங்க. சாரோடைய டே ஆஃப் டீச்சிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அவ்வளோ ஈஸியாக கிளியராக அவ்வளோ அழகாக புரியும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நான் வந்து இந்த காலேஜில் படிக்கிறதா அதுக்கு மெயின் காரணம் என்ன தேங்க்யூ சார். தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ ஸ்ரீமதா. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. எனக்கு அவங்க And we have our QPL Junior winner from Team Math Masteries, Nanda Sri Krishna M of Class 7. ஓகேம்மா, எல்லாருக்கும் கடைசி தான் ரொம்ப பேசுறது நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் தான் சொல்லி நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். கடைசி ஒரு மணி லாஸ்ட் பால் மாதிரி இல்லாம ஓகே. அதுக்கப்புறம் ஃபுல்லா டான்ஸ் தான், ஃபுல்லா ஃபன் தான், அப்புறம் ஸ்நாக்ஸ் தான். உங்களுக்கு ஒன்று பண்ணியிருக்கேன், அது கடைசி நான் ஓகே. சார் இருக்காங்கல்ல, இப்படி என்ன பாருங்களேன். சார் வந்து ஜஸ்ட் என்ன நினைச்சிருப்பீங்க, நான் வந்துட்டு சார் பேச மாட்டேன். எனக்கு சொல்ல போனா நான் என்ன நினைக்கணும் என் தாட். நீங்க அந்த போட்டோ ஃப்ரேம்லாம் நீங்க அங்க இருக்க போட்டோ ஃப்ரேமு, அது பக்கத்துல போட்டோ ஃப்ரேமு, இங்க இருக்க கேலண்டர், இந்த குவிஸ், இங்க இருக்க எந்த எல்லாமே மேக்ஸிமம் வெளியில இருக்க எல்லா போட்டோ ஃபிளாக்ஸ் எல்லாம் நான் வந்து ஜஸ்ட் என்னோட டிசைன் எதுவுமே இல்லை. நான் வரைஞ்சி எதுவுமே செய்ய மாட்டேன், போட்டோ வந்து அனுப்ப மாட்டேன். என் மைண்ட் அப்படியே நான் எந்த திங்கிங் இருக்கணும் அதே சேம். சொல்லப்போனா நான் சொல்றேன் அதிகமாக, நான் சொல்றது அதிகமாக இந்த பாசிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக சொல்லுவேன். சொல்லப்போனா பயங்கர வேவல தெரிஞ்சுவேன். நான் என்ன திங்க் பண்ணணும் அப்படியே அது அப்படியே வரும். அந்த போஸ்ட் பார்த்த உடனே அந்த அளவுக்கு நமக்கு அதாவது நம்ம ஒரு விஷயம் பார்க்கும்போது நம்ம பசங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே இருக்கு. சங்கரா கண்ணை கலைஞர் இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டேஜில் பேசுகிறாங்க, நான் நல்லா பேசுவேன், ஆனால் எனக்கு ஸ்டேஜ் அப்படி கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் ரொம்ப இன்வைட் பண்ணி எல்லாம் வந்ததுக்கு உங்கள் சப்போர்ட்ஸ் எல்லாம் எப்பயுமே முக்கியம்பா. பசங்க எப்பயுமே வந்து ஸ்டாஃப் எந்த டீச்சர் சொன்னாலும் சரி அதை ஃபாலோ பண்ணி நடங்க சரிங்களா. சம்ஸை போட்டு பாருங்க, கண்ணால் ஓட்டாதீங்க. படிக்கிறதுக்கு வந்து மேக்ஸ் எதுவுமே ஒன்றுமே இல்லை, போட்டு பார்க்கணும். படித்தா எனக்கு அதையாது. அதனால தயவு செஞ்சு போட்டு பாருங்க. எத்தனை நோட்டு வேணாலும் பேரண்ட்ஸ் வாங்கி தர ரெடியாக இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், எழுதி வீட்டில் அடிக்க வச்சு அது வந்து மார்க் என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும் சரியா. தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். எங்களுக்காக சார் கிட்டத்தட்ட அதுக்கு நம்ம வீடியோ துறைப்பாக்கத்துலேருந்து வந்து நம்மளுக்காக வந்து ரொம்ப உண்மையிலே சூப்பராக எல்லாமே நமக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து ப்ரைஸ்லாம் கொடுத்து நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நிமிஷம் கிளாப் பண்ணேன். ஸ்டாப் பண்ணலாமா? ரெடி ஆகிட்டு எல்லாரும் வேணும். ஒரே சமயம் பேச மாட்டாங்க. எல்லாரும் சார் பத்தி சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து மேம் பார்த்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனே இருக்கு. மேம் கிளாஸ் எடுக்கும்போது நான் தம்பி கிளாஸ் வந்து நிறைய பார்த்துருக்கேன். அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. எனக்கு அவங்க பார்த்து ஃபர்ஸ்ட் எல்லாம் டீச்சர்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது. நம்ம ஏன் கிளாஸ் எடுக்கணும், அதெல்லாம் ஒரு வேலைன்ற மாதிரி இருக்கும். ஆனா மேமும் சாரும் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய பேருக்கு சொல்லி தரணும், மேக்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இன்னும் சொல்ல நான் வீட்டில் வந்து ஒரு பையனுக்கு சொல்லி கொடுத்தேன், மேக்ஸ் சொல்லி கொடுத்தேன். லைஃப்ல வந்து பெருசா டீச்சர்ஸ் வந்து அவ்வளோ பெருசா நினைச்சதே இல்லை. ஆனா இந்த மொமெண்ட் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் படிச்ச ஒரு 3 monthsல இவ்வளோ க்ளோஸா ஒரு டீச்சர் ஆக முடியும், இவ்வளோ நல்லா எடுக்க முடியும்னா இவங்க 2 பேர் தான் சீரியஸா நான் பார்த்துருக்கேன். நீங்களாம் என்ன பண்ணுறது?
தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் உங்க ஃபர்ஸ்ட் டே கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களா? ரொம்ப டயர்டா இருந்துச்சு ரூமுக்கு போறீங்க ரொம்ப டயர்டா